ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். காலையிலேயே என்னை திட்டுற மாதிரி இருக்கு. சிவன்யாவை முத்தமிட்டவன் பின்பு அவளை தன்னோடு இறுக அணைத்துக் கொண்டான். சித்தார்த், சொல்லடி பொண்டாட்டி. நான் நைட் வரைக்கும் உங்க கூட இருந்துட்டு காலையில சீக்கிரமே எழுந்து போயிடுவா. அவங்க வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடுவேன். சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் அவளது முகத்தை பார்த்தான். ஓய் பொண்டாட்டி, நிஜமாவே நீ என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுவியாடி? இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்ப்போம்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு மட்டுமாவது நான் உங்க கூட ஆசை தீர இருந்துக்கிறேன். ஆசை தீரவா? அப்படின்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஓகே, தாராளமாக இருக்கலாமே. சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யா சித்தார்த்தின் முகத்தை பார்த்தாள். அச்சோ, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே தாட் தானா? நான் ஒன்றும் அந்த எண்ணத்தில் சொல்லலை. உங்க கூட இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். அவ்வளவுதானா? வேற ஒன்றும் இல்லையா? நான் கூட ஏதோ நினச்சி கொஞ்ச நேரத்தில் சந்தோஷப்பட்டுட்டேன். டேய் சித்தார்த், நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான்டா. அச்சோ சித்தார்த், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இந்த நிலைமையில உங்களுக்கு இதெல்லாம் வர கேக்குதா? ஓய் பொண்டாட்டி, என்ன என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டியா? உன்னோட புருஷனா நான் வேணா என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்னைக்கு உன்கிட்ட நிரூபிக்கவா? என்ன உனக்கு சம்மதமா? சித்தார்த் பேசிக்கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்தான். அச்சோ போதும் போதும், எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தையும் நீங்க காமிக்க வேணாம். நீங்க அமைதியா இருந்தாலே எனக்கு போதும். ஓகே மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் செஞ்சிடறேன். போதுமா? இப்போ என்ன, நான் உங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படி தானே? சரி, உங்களை ஹக் பண்ணக்கூட இல்லை. இந்தாங்க, கையை எடுத்துட்டேன், தாராளமாக தள்ளி போங்க. சித்தார்த் அப்படி பேசிக்கொண்டே தனக்குள் இருந்த அவளை விடுவித்தான். நான் நான் வேற எதுவும் வேணுமான்னு தான் சொன்னேன். என்னை ஹக் பண்ண வேணான்னு சொல்லலையே. என்னை ஜஸ்ட் ஹக் பண்ணிக்கலாம், அதுக்கு பெர்மிஷன் கிராண்டட். அது மட்டும்தானா? வேற எதுவும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லிட்டில் பிட் கிஸ் அந்த மாதிரி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ அதெல்லாம் முடியாது. நீங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசாம கிளம்பி வீட்டுக்கே போயிடுவேன். பாத்துக்கோங்க. அவசரப்பட்டு போயிடாதடி. நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் உன்னை எப்போ இந்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கே தெரியலை. ஸோ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் எனக்கு இதுவே போதுமானது. சித்தார்த் அப்படி சொல்லி அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். சிவன்யா சிரித்துக்கொண்டு அவனது கன்னத்தில் சட்டென்று முத்தமிட்டாள். ஆகா ஆஹா, இது போதுமே. இதுக்கு மேல இந்த சித்தார்த்துக்கு இந்த உலகத்துல என்ன வேணும்? இது அல்லவா சொர்க்கம். ஐயோ சித்தார்த், ப்ளீஸ் மெதுவா பேசுங்க. நீங்க கத்துறது வெளியே கேட்டுச்சுன்னா அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அச்சோ சித்தார்த், தயவு செஞ்சு இந்த மாதிரி கத்தாதீங்க. முதல்ல அமைதியா பேசுங்க. முடியாது. நீ எனக்கு இன்னொரு கிஸ் தர வரைக்கும் நான் இப்படிதான் சத்தமா பேசுவேன். இப்போ உன்னால எனக்கு கிஸ் தர முடியுமா முடியாதா? சித்தார்த் அப்படி கத்தியதும் சிவன்யா வேறு வழியே இல்லாமல் சித்தார்த்தின் இதழை சிறைப்பிடித்தாள். சித்தார்த் கத்தியது வெளியே வர கேட்க பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருந்த போலீஸ்காரர்கள் சத்தம் இல்லாமல் சிரித்துக் கொண்டு நின்றார்கள். என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன். பசங்களும் ரெடியாகி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம கிளம்பலாமா? ஆனா வந்ததுல இருந்து நானும் அப்பாவை பார்க்கவே இல்லையே. அப்பா சாப்பிட கூட இங்க வரல. இல்லங்க, மாமாக்கு சாப்பாடு கூட இங்க இருந்தே முத்தையா எடுத்துட்டு போயிட்டாரு. வருத்தப்படாதீங்க, மாமா எங்க போயிட போறாங்க, இங்கதான் இருப்பாங்க. நம்ம முதல்ல போய் சித்தார்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாமாவை சமாதானப்படுத்தலாம், சரியா? அப்பா என் மேல கோவமா இருக்கிறதும் கொஞ்சம் நியாயம்தான். 3 வருஷமா அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு நான் கேட்கவே இல்லையே. அவர் என் கூட பேசாட்ட பரவாயில்ல, நானாவது ஃபோன் பண்ணி என்னப்பா செய்றீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. நான் ஒரு நல்ல மகனா இருக்க தவறிட்டேனோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வாவே இருக்கு வசுந்தரா. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை மாதிரி ஒரு புள்ள கிடைக்க அவர் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் தாங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்க தவறிட்டாரு. சித்தார்த் மேல இருக்கிற கண்மூடித்தனமான பாசத்தினால நம்ம என்ன பண்ணாலும் அவருக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. விடுங்க, உங்களோட உண்மையான அன்பை ஒரு நாள் அவர் புரிஞ்சுப்பாரு. இப்ப நேரம் ஆச்சு, கிளம்பலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல். சித்தார்த் சாரோட வைட்டல்ஸ் செக் பண்ணீங்களா? அவரோட பல்ஸ் எல்லாம் நார்மலா தானே இருக்கு? டாக்டர், ஈவினிங் செக் பண்ணேன், அதுக்கப்புறம் நைட் செக் பண்ணல. நைட் செக் பண்ணலையா? are you crazy? மிஸ்டர் சித்தார்த் எவ்வளவு முக்கியமான பேஷண்ட்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா பதில் சொல்வீங்க? அவருக்கு சின்னதா ஏதாவது ஒன்று நடந்தா கூட ஹோல் தமிழ்நாடுக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதுவும் அவருக்கு கவர்மெண்ட் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குன்னா அப்போ அவர் எவ்வளோ வேல்யூவானவர்னு புரியலையா? நீங்க எப்படி அவரை செக் பண்ணாம இருக்கலாம்? சாரி டாக்டர், நான் செக் பண்றதுக்காக வந்தேன். பட் உள்ள டோர் பூட்டி இருந்தது. ஐ திங்க் சித்தார்த் சார் சீக்கிரமே தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியில நின்ன போலீஸ் ஆஃபீஸர் கூட அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்க காலையில பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதான் நாங்களும் வந்துட்டோம். இது என்ன மாதிரி பதில்? நீங்க பாக்குறது நர்ஸ் தொழில், மறந்துடாதீங்க. நீங்க பண்ற சின்ன தப்பு கூட ஒரு பேஷண்டோட உயிரை பாதிக்கும். போலீஸ் சொன்ன உடனே கேட்டுருவீங்களா? நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, புரியுதா? எஸ் டாக்டர். சரி வாங்க, முதல்ல போய் மிஸ்டர் சித்தார்த்தோட ஹெல்த் செக் பண்ணலாம். இன்னைக்கு அவருக்கு ஸ்டிச்சஸ் வேற பிரிக்கணும், ஞாபகம் இருக்கு தானே? எஸ் டாக்டர், நான் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே வாங்க. சிவன்யா தனது கண்களை திறக்க அவள் சித்தார்த்தின் மார்பில் உறங்கிக் கொண்டிருந்தாள். சச்சோ, சிவன்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆபரேஷன் பண்ணவர் மேல தூங்கிக்கிட்டு இருந்திருக்க. கடவுளே, எல்லாம் இவர்னாலதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறாருன்னு பாரு. சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் சிரித்துக் கொண்டே தனது ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து அவளை பார்த்தான். ஓய் பொண்டாட்டி, என்னடி
காலையிலேயே என்ன திட்டுற மாதிரி இருக்கு. பின்ன நீங்க பண்ண வேலைக்கு உங்களை தூக்கி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் பக்கத்துல இருக்கிற பெட்ல படுத்துக்கிறேன்னு சொன்னேன். இல்ல நீங்க தானே பரவாயில்ல இங்கேயே தூங்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை தூக்கத்துல உங்க காயத்துல இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் செல்ல பொண்டாட்டி கையால என் உயிர் போயிருக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சிவன்யா, இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்காக தானே சொன்னேன். ப்ளீஸ் சித்தார்த், நெக்ஸ்ட் டைம் விளையாட்டுக்கு கூட இப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஓகேடி பொண்டாட்டி, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், போதுமா? ம். ஹே, நீ இந்த சொல்றது இன்னும் விடலையா? எப்பதான் இதை விடுவ? இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களது டோர் தட்டப்படும் சத்தம் கேட்டது. மணி 9 ஆச்சு. அது கூட தெரியாம இவ்ளோ நேரம் நான் தூங்கியிருக்கேன். டாக்டர் தான் உங்களை செக் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா கூட இன்னும் வரல போலியே. தீக்ஷி என்ன பண்ணாலும் தெரியல. முதல்ல நான் போய் டோரை ஓபன் பண்ணிட்டு வரேன். அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்க போறாங்க சித்தார்த். ஹே, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்மள யாரு தப்பா நினைக்க போறா? நாம ஒன்னும் நம்ம வீட்ல இல்ல, இது ஹாஸ்பிட்டல். ஜோ டோரை வேற விடாம தட்டிட்டு இருக்காங்களே. நான் முதல்ல போய் அந்த டோரை திறக்கிறேன். உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஹே, மெதுவா போடி, கீழே விழுந்துடாத. நீ விழுந்தா கூட உன் புருஷனால பிடிக்க முடியாது. அப்படி ஒன்னும் நான் விழமாட்டேன். அப்படியே நான் விழுந்தாலும் நீங்க ஒன்னும் என்ன பிடிக்க வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா எனக்கு அதுவே போதும். சிவன்யா சித்தார்த்திடம் பேசிக்கொண்டே வேகமாக வந்து கதவை திறந்தாள். ஹலோ மேம். மிஸ்டர் சித்தார்த், இப்போ ஓகே தானே? அவருக்கு எதுவும் இஷ்யூ இல்லையே? ஏன் டோரை திறக்க இவ்வளோ நேரம்? இதுக்கு தான் சிங்கிளா இருக்க கூடாதுன்றது. அவர் நல்லா இருக்கிறதுனால தானே நைட் டோரை லாக் பண்ணாங்க. இது கூட தெரியாம இந்த மட சாம்பிராணி டாக்டர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்ன இப்ப ஏதாவது சொன்னீங்களா? நோ டாக்டர், நான் எதுவும் சொல்லல. உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னேன். ஓ யா எஸ், எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் கேஸ் இருக்கு. முதல்ல மிஸ்டர் சித்தார்த்தை செக் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் சித்தார்த், ஹவு டு யூ ஃபீல் நவ்? டாக்டர், நோ ஐ ஃபீல் பெட்டர். அப்புறம் ப்ளீஸ் என்னை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா? உங்களோட காயத்தை செக் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் பிரிச்சிட்டோம்னா தாராளமாக இன்னைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். சரி, உங்களோட காயத்தை பார்க்கலாமா? ஓகே டாக்டர். நர்ஸ், சாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் சொன்னதும் சித்தார்த்தின் அருகில் சென்று அவனது கட்டை பிரிக்க போனவள் மௌனமாக சிரித்தாள். வாட் ஆர் யூ டூயிங்? உங்களை என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க? சாரி டாக்டர். இவங்களுக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் எதுக்கு அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க? சிவன்யா யதார்த்தமாக திரும்பி சித்தார்த்தின் மார்பை பார்க்க அங்கு அவளது இதழின் அச்சு பதிந்திருந்தது. ஐயோ கடவுளே, போச்சு, என்னோட மானமே போச்சு. என்னாச்சு மேம்? என்ன பிரச்சனை? சிவன்யா அப்படி சொன்னதும் அவரும் அவனது மார்பை பார்த்தார். மிஸ்டர் சித்தார்த், வாட் இஸ் திஸ்? டாக்டர் அது என்ன என்று பார்ப்பதற்காக சித்தார்த்தின் அருகில் வர அது லிப்ஸ்டிக் கரை என்று தெரிந்ததும் அவரும் தனது தலையை தேய்த்து கொண்டு சிரித்தார். சாரி மிஸ்டர் சித்தார்த். ஐ திங்க் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம். நீங்க சீக்கிரம் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு வழியா அந்த மாங்காய் மடை எனக்கு இப்பவாவது புரிஞ்சுச்சே. இவனெல்லாம் கட்டிக்கிட்டு யாரு படாத பாடு பட போறாங்களோ தெரியல. ஆனாலும் மிஸ்டர் சித்தார்த் செம்ம ரொமான்டிக்கான பர்சனா தான் இருக்காரு. இந்த நிலைமையில இருக்கும்போது கூட பொண்டாட்டி கூட இப்படி ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட்னா இவர மாதிரி தான் கிடைக்கணும். நர்ஸ், என்னாச்சு? ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணலாமா இல்லையா? எஸ் டாக்டர், இது பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சிடும். மிஸ்டர் சித்தார்த், உங்களோட ஊன் நல்லா ஆயிடுச்சு. இனி தாராளமா நம்ம ஸ்டிச்சஸ் பிரிச்சிடலாம். பிரிக்கும் போது லைட்டா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வலியை தாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், அந்த சிசர் எடுங்க. டாக்டர் இந்தாங்க, நீங்க கேட்ட சிசர். ஓ தேங்க்யூ. மிஸ்டர் சித்தார்த், உங்களுக்கு பயமா இருந்தா கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. நோ இட்ஸ் ஓகே. சித்தார்த், உங்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப வலிக்குதா? டாக்டர் பார்த்து பண்ணுங்க. மிஸ்டர் சித்தார்த், உங்களுக்கு வலிக்கிறத விட உங்க ஒய்ஃப்க்கு தான் அதிகமாக வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க. மிஸ்டர் சித்தார்த், உங்களுக்கு அவ்வளோ கவலையா இருந்தா நீங்க வந்து அவர் பக்கத்துல தாராளமா நிக்கலாம். ஐ திங்க் நீங்க அவர் பக்கத்துல இருந்தா அவருக்கு வலி தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் சித்தார்த், நான் சொல்றது சரிதானே? டாக்டர் அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் பார்த்து சிரிக்க சிவன்யா வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். இட்ஸ் ஓகே டாக்டர். அவளுக்கு இந்த மாதிரி காயம் இதெல்லாம் பார்த்தா அலர்ஜி. அவ இதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவா. அதனால வேண்டாம், நான் தாங்கிக்கிறேன். நீங்க சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே மிஸ்டர் சித்தார்த், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். இதை இந்த நேரத்தில் சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கு. நிஜமாவே உங்களோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. உங்களது லவ் மேரேஜ் தானே? எங்க கல்யாணம் கடவுளால ஏற்பட்டது. இத்தனை வருஷம் நான் ஏங்கின மொத்த அன்பையும் கொட்டி கொடுக்குற மாதிரி ஒருத்திய கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. நானா லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருப்பாளான்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல என்னோட சிவன்யா மாதிரி யாருமே கிடையாது. ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஹவு ஸ்வீட். உங்களோட ஒய்ஃபை நீங்க புகழும் போதே தெரியுது அவங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. மிஸ்டர் சித்தார்த், அவ்வளவுதான், ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. இன்னும் 1 வீக் மட்டும் டேப்லெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு செக்அப் மட்டும் வந்தா போதும். கொஞ்ச நாளைக்கு ஹெவி ஒர்க் எதுவும் பண்ணாம இருங்க. அதுக்கப்புறம் ஜிம் போறது, ஒர்க் அவுட் பண்றது, இதெல்லாம் ஒரு 4 or 5 months தள்ளி வச்சா இன்னும் பெட்டர்.
சரி, நெக்ஸ்ட் ஒரு சர்ஜரி இருக்கு, நான் இப்போ கிளம்புறேன். நர்ஸ் போலாமா? ஓகே டாக்டர். சிவன்யா மேம், உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக்கானவரா இருக்காரு. உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. நர்ஸ் அப்படி சொன்னதும் சிவன்யா சிரித்துக் கொண்டு சித்தார்த்தை பார்த்தாள். சித்தார்த்தும் அப்பொழுது அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் பார்ப்பதை பார்த்ததும் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டான். ஒன்னும் இல்ல. ஆல்ரெடி 9:30 ஆச்சு. நீ ஏர்லி மார்னிங்கே போறேன்னு சொன்னேன். சீக்கிரம் கிளம்பு. நீங்க இருக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யாவின் முகம் வாடியது. சிவன்யா, இப்போ எதுக்கு உன்னோட முகத்தை சோகமா வச்சிருக்க? நான் சொல்றது புரிஞ்சுக்கடி. ஹாய் மம்மி, டாடி, நான் வந்துட்டேன். டாடி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? தீக்ஷி பேசிக்கொண்டே சித்தார்த்திடம் ஓடினாள். ஜோ, அப்பாக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வேணாம்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டாங்களே. இப்போ எப்படி இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறது? ஏன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தீக்ஷி குட்டி, நீங்க வந்துட்டீங்களா? டாடி இப்போ கம்ப்ளீட்டா சரியாயிட்டேன். நீ டாடி உன் கூட சேர்ந்து டான்ஸ் கூட ஆடலாமே. அப்படியா? அப்போ டாடி, இன்னைக்கு நாம நம்ம வீட்டுக்கு போலாமா? மம்மி சீக்கிரமா வாங்க, நம்ம டாடியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். தீக்ஷி குட்டி, அப்பாக்கு முக்கியமான வேலை இருக்கான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாடியே நம்மள வந்து பாக்குறாங்களாம். இப்போ டாடி நம்ம கூட வரமாட்டாங்க. சோ நாம மட்டும் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை நம்ம கூட வரலனா எங்க போவாரு? இந்த மாதிரி நேரத்துல நாம தானம்மா அவரை பத்திரமா பாத்துக்கணும். அவரை தனியா எங்க அனுப்ப போற? அப்பா, அதெல்லாம் நான் பொறுமையா வீட்டுக்கு வந்து சொல்றேன். இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீங்க சீக்கிரம் போய் மெடிக்கல்ல அவரோட பேரை சொல்லி அவருக்கு கொடுக்குற மெடிசனை வாங்கிட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க. நானும் இதோ வந்துடுறேன். என்னம்மா, உன் முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ள, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ ஒரு மாதிரி இருக்கா? அப்பா, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொன்னதை முதல்ல செய்யுங்க. மத்த எல்லாத்தையும் நான் வீட்ல வந்து சொல்றேன். சரிம்மா, நான் மெடிக்கல்ல போய் மாப்பிளைக்கு தேவையான மெடிசன் வாங்கிட்டு வெளியில நிக்கிறேன். நீங்க அங்க வந்துருங்க. சித்தார்த், உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசை ஒத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணுனா தயவு செஞ்சு அதை எல்லாம் விட்டுட்டு நீங்க என்னோட சித்தார்த்தா மட்டும் வாங்க. ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்காக நானும் குழந்தையும் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்போம். உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி எங்ககிட்ட வந்துருங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். தீக்ஷி குட்டி, அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு வா போலாம். மம்மி, நான் இப்பதானே டாடியை பார்க்கவே வந்தேன். அதுக்குள்ள என்ன கூப்பிடுறீங்க? போங்க மம்மி, நான் டாடி கூட தான் இருப்பேன். தீக்ஷி, டாடியை டிஸ்டர்ப் பண்ணாத. மம்மி சொன்னா கேட்கணும்ல. தீக்ஷி குட்டி, மம்மியை இந்த மாதிரி எல்லாம் கத்த விடக்கூடாது. மம்மியை டாடி திரும்பி வர வரைக்கும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். ஓகேவா? டாடி, நிஜமாவே அப்போ நீங்க என்ன விட்டுட்டு போறீங்களா? பாருடா கண்ணா, டாடி ஒன்றும் உன்னை விட்டுட்டு போகல. ஒரு வேலையா போறேன். உனக்கு எப்போல்லாம் டாடியை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப டாடிக்கு ஒரு கால் மட்டும் மம்மி கிட்ட பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஆனா சீக்கிரம் நீங்க வந்துடணும். சரியா? சரிடா தங்கம், டாடி சீக்கிரமே வந்துடுறேன். நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாம மம்மி கூட போகணும். ஓகேவா? ஓகே டாடி. மம்மி வாங்க போலாம். சித்தார்த், ஹெல்த் பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சிவன்யா, இன்கேஸ் உனக்கு எதனா எமர்ஜென்சினா உடனே நீ அசோக் கால் பண்ணு. அவன் கான்ஃபரன்ஸ் போடுவான், நம்ம பேசலாம். ஓகேவா? நான் கிளம்புறேன். நீயும் உடம்ப பார்த்துக்கடி. ஐ லவ் யூ so much. சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யா கண்களில் கண்ணீருடன் அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ராகுல், இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே சித்தார்த் இருக்கானா? எஸ் பாஸ், இந்த ஊர்லயே இதுதான் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். இங்க தான் அவர் அட்மிட் ஆகியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் அவரோட ரூம் இருக்கு. வாங்க போலாம். ராகுல், புக்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க சொன்னனே, அதெல்லாம் வாங்கிட்டியா? எஸ் மேடம், எல்லாம் வாங்கியாச்சு. பின்னாடி டிரைவர் எடுத்துட்டு வராரு. ஓகே. மம்மி, டாடி சீக்கிரம் நம்மள பார்க்க வந்துருவார் தானே? போன முறை மாதிரி இந்த முறை லேட் ஆக மாட்டாரே? இல்லடா செல்லம், டாடி இந்த முறை சீக்கிரமே நம்மள பார்க்க வந்துருவாரு. நீ சமத்து பொண்ணா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். அப்பதான் டாடி உன்னை பார்க்க சீக்கிரம் வருவாரு. நான் நல்லா படிச்சா டாடி சீக்கிரம் வந்துருவாரா? அப்படின்னா இன்னில இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போறேன். அப்படியா? உன்னோட டாடி திரும்ப வருவாருன்னு சொன்னாதான் நீ நல்லா படிப்பியா? இல்லைன்னா படிக்க மாட்டியா? என்னோட டாடி வந்தாதான் நான் நல்லா படிப்பேன். எனக்கு என்னோட டாடி தான் எல்லாமே. ஹீ இஸ் மை ஹீரோ. ஓஹோ, இது வேறயா? சரி, தாத்தா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வா சீக்கிரம் போலாம். அட ஆமால, தாத்தா நமக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. சரி மம்மி, வாங்க சீக்கிரம் போலாம். மம்மி, 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் தாத்தா தொடுறாங்கன்னு பாப்போமா? ரெடி, ஸ்டெடி, கோ. தீக்ஷி கத்திக்கொண்டே வேகமாக ஓடினாள். தீக்ஷி, கீழே விழுந்துடாத, மெதுவா போ. அதெல்லாம் நான் பார்த்து தான் போவேன் மம்மி, நீங்க சீக்கிரம் வாங்க. தீக்ஷி பேசிக்கொண்டே எதிரில் வந்த ஒருவன் மீது மோதினாள். பாத்துடா, இதுக்கு தான் உன்னை ஓட வேணான்னு சொன்னேன். பாத்தியா, அந்த அங்கிள் மேல மோதிட்ட. சரி, சாரி சொல்லு அங்கிளுக்கு. நோ, இட்ஸ் ஓகே. குழந்தை தெரியாம தானே வந்தா. சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ஹாய் ஸ்வீடி, உன்னோட பேர் என்ன? இதுங்களை வெல்கம் பண்ணலான்னு நாம கீழே நின்றுக்கிட்டு இருந்தா இதுங்க நம்மளை விட்டுட்டு மேலே வந்துருச்சுங்க. இப்போ எதுக்கு தான் இதுங்க அவனை பார்க்க போதுங்கன்னு தெரியலையே. ஆஹா, அங்க என்ன நடக்குது? யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களையே செவனியா பார்த்துட்டு இருக்கா போலையே. இப்போ நம்ம போனாலும் மாட்டிக்குவோமே. இப்போ சித்தார்த் பையன் வேற எதுக்கு எடுத்தாலும் நம்மளை திட்டுவானே. கடவுளே, இருந்தா காப்பாத்துப்பா. ஹாய் அங்கிள்.
அங்கிள், என்னோட பேரு தீக்ஷி. உங்க பேர் என்ன? என்னோட பேரு டேய், அங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போலாம். இதோ வர மம்மி. பாய் ஸ்வீட்டி. பார்த்து போ, திரும்பவும் யார் மேலேயாவது மோதிடாத. நல்ல வேலை அந்த அம்மா கூப்பிட்டுச்சு. ஒரு வேலை கௌதம் அவனோட பேரை சொல்லி இருந்தானா அவ்வளவுதான். இந்த சித்தார்த் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்த? அதை மறந்துட்டு அந்த சின்ன குழந்தையோட பேசி விளையாடிட்டு இருக்க. வா, எப்பதான் நீ மெச்சூர்டா நடந்துக்க போறேன்னு எனக்கே தெரியல. இல்ல மாம், அந்த குழந்தை துருன்னு செம்ம கியூட்டா இருக்கா. அதான் குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா. அவளை எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கு மாம். என்னடா சொல்ற? அந்த குழந்தைய நீ எங்க பாத்துருக்க போற? அதான் மம்மி எனக்கும் தெரியல. ஆனா கண்டிப்பா நான் அந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கேன். டேய், ஏதாவது உளறிட்டு இருக்காம சும்மா வா. நாம இந்தியா வந்தே 3 வருஷம் ஆச்சு. இந்த குழந்தைய நீ எங்க போய் பாத்துருக்க போற? நீங்க சொல்றதும் சரிதான் மேம். ஆனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. ஹலோ ஆன்ட்டி, ஹாங்காங்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஹாய் கௌதம், என்னாச்சு? ஏன் ஆன்ட்டி கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? வந்துட்டான் அந்த சித்தார்த்தோட சொம்பு தூக்கி. இவனுக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியலையே. என்ன ஆன்ட்டி, நான் பேசிட்டு இருக்கேன், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லப்பா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பார்த்ததும் இன்ப அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டேன். நாங்க நைட்டு தான் வந்தோம். சரி, நீ எப்படி இருக்க? இப்போ சித்தார்த்துக்கு எப்படிப்பா இருக்கு? அவனுக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் நாங்க பதறி போயிட்டோம். அதனால தான் அவனை பார்க்க ஓடி வந்துட்டோம். எது, ஓடி வந்தீங்களா? ஏன் ஆன்ட்டி, ஹாங்காங்ல எதுவும் ஓட்ட போட்டி வச்சாங்களா என்ன? அசோக் அப்படி கேட்டதும் வசுந்தரா அசோக்கை முறைத்தார். ஐயோ, விஷம் வேற முறைக்குதே. இவங்க சும்மா பார்த்தாலே முறைக்கிற மாதிரி தான் இருக்கும், இதுல புதுசா வேற முறைக்கணுமாக்கும். என்ன கௌதம், நான் வரும்போது ஆன்ட்டி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் வரும்போது என் மேலே ஒரு குட்டி பொண்ணு வந்து மோதிட்டா. அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் எங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் யாரை சொல்றான்? ஒருவேளை தீக்ஷி குட்டியை பார்த்துருப்பானோ? அட கடவுளே, கண்டிப்பா இவங்களுக்கு அவ இருக்கிற இடம் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவளோட உயிருக்கு நிச்சயமா ஆபத்து வரும். எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்காமே. வேற எங்கேயும் பார்க்கலப்பா, எல்லாம் உன் வீட்டுக்குள்ள தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் விதைச்ச விதை தான் இன்னைக்கு இப்படி செடியா முளைச்சு நிக்குது. அசோக் அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? அது 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 ஒன்றும் இல்லடா, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். சித்தார்த் டாக்டர் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. ஈவினிங் கூட்டிட்டு போகணும். அதான் அவனை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்களா? அண்ணன் ரெக்கவர் ஆயிட்டாரா? அதுக்குள்ள வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா? அப்படின்னா அவருக்கு பெரிய காயம் ஒன்றும் இல்லையா? நான் கூட உயிருக்கு போராடிட்டு இருப்பாருன்னு பார்த்தேன். விஷம் விஷம் அப்படியே அது அம்மா மாதிரியே இருக்கு பாரு. இந்த மூதேவி இப்போ இங்க வரலன்னு யார் அழுதா? என்ன அசோக் அண்ணா, மனசுக்குள்ள என்ன திட்டுற மாதிரி தெரியுது? ஐயோ, அப்படிலாம் இல்லை. உன்னை திட்டுற அளவுக்கு எனக்கு ஏதுப்பா தைரியம். சரி வாங்க உள்ள போலாம். ஐயோ, நான் பார்த்து பார்த்து வளர்த்த புள்ள இப்படி படுக்கையில கிடக்குறானே. சித்தார்த் கண்ணா, ஏன்டா இப்படி பண்ணுன? என்ன நடிப்பு! இந்த அம்மா நடிப்புல நம்ம வடிவு கரசியே அள்ளி முழுங்கிடும் போலயே. சித்தார்த், இப்ப எப்படிடா இருக்க? ஸ்ரீராமை பார்த்ததும் சித்தார்த் முகத்தை வேறு புறம் திருப்பி கொண்டான். சித்தார்த், எனக்கு தெரியும் நீ டாடி மேல கோவமா இருக்கேன்னு. என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு உன்னை நான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. நீ தப்பு பண்ணா உன்னை நான் திருத்தி தான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுடா. வீட்டுக்கு வா, போலாம். என்ன டேடியா? யாருக்கு டேடி? அச்சோ, அவசரப்பட்டு கோவப்படுறானே. 2 நாளா இவனுக்கு படிச்சு கோவப்படாதுன்னு சொன்னனே, அதெல்லாம் காதுல வாங்கினானா இல்லையா? சித்தார்த், உன் டாடி உன் மேல உள்ள பாசத்துல தான் இவ்ளோ தூரம் வந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுடா. மரியாதையா? யாருக்கு? சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப எதுக்கு அவங்க மேல கோவப்படுற? அசோக் பேசிக்கொண்டே சித்தார்த்திடம் தனது கண்களால் கெஞ்சினான். சித்தார்த் உடனே தனது கோபத்தை தளர்த்தி அமைதியானான். சாரி அங்கிள், அவன் உங்ககிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க கூடாது. நாங்கள் இன்னும் 2 நாள்ல சென்னைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை வந்து பாருங்க. பரவாயில்ல அசோக், விடு, பேசிட்டு போகிறான். இந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்கள் அவன் கூட இருந்திருக்கணும். அவன் தனியாக கிடந்து கஷ்டப்படும் போது எங்கள் மேலே கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அண்ணா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ணா, பழசை நினச்சி இன்னும் நீங்கள் எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்துக்கிறீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம். உங்களை திரும்ப கூட்டிகிட்டு போக தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன திரும்ப கூட்டிகிட்டு போக வந்தீங்களா? ஆமாண்ணா, அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சரியாயிட்டீங்கல்ல, நீங்கள் அதை கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளீஸ்ண்ணா, அந்த பார்ட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வருவேன். என்ன அண்ணா, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. பார்ட்டிக்கு வருவீங்க தானே? நீ இவ்வளோ தூரம் கூப்பிடுறதுனால வரேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்னதான் நீங்கள் நம்ம குடும்பத்து மேலே கோவமாக இருந்தாலும் எங்கள் மேலே பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுவே எனக்கு போதும்பா. இனி இந்த சித்தி நிம்மதியாக தூங்குவேன். நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கல, தெரியுமா? அடிச்சு விடு, காசா பணமா? சித்தார்த்திடம் பேசிவிட்டு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றார்கள்.
சித்தார்த் அடுத்த 2 நாட்களிலேயே சென்னைக்கு சென்றிருந்தான். அவன் சொன்னது போலவே அவர்கள் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னை மதிச்சு இந்த பார்ட்டிக்கு வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எதுக்காக இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, உங்க எல்லாருக்கும் என்னோட அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அவருக்காக ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸை இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாலேயே ரிவீல் பண்ண போறேன். டேய், நீ இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே பெரிய சர்ப்ரைஸ் தான்டா. டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்க எல்லாருக்கும் தெரியும், வேந்தன் குரூப் ஆஃப் கம்பெனி இது வரைக்கும் டேடியை நானும் நடத்திட்டு இருந்தோம். இனி இந்த கம்பெனி இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு என்னோட பிக் பிரதர், தமிழ்நாட்டோட ஹீரோவான சித்தார்த் நடத்துவார். இனி இந்த கம்பெனியோட சிஇஓ என்னோட பிரதர் சித்தார்த் தான். அண்ணா மேல வாங்க. இது என்ன, எனக்கே ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற நியூஸா இருக்கு. அவ்வளோ சீக்கிரமா இவங்க இதை விட்டு கொடுக்க மாட்டாங்களே. இது சர்ப்ரைஸா இல்லை ஷாக்கானு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. எப்படியோ என் பேரனுக்கு சொந்தமானது என் பேரன் கைக்கு போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த கம்பெனியில் நீங்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கௌஷிக், அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ சொன்ன மாதிரி இந்த கம்பெனிக்கு நான் வரேன், ஆனால் நான் இந்த கம்பெனியோட சிஇஓவாக வரல, இந்த கம்பெனியோட இன்வெஸ்டராக வரேன். ப்ரோ, சும்மா காமெடி பண்ணாதீங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி வேணும் தெரியுமா? குறைஞ்சது ஒரு 5-6 கம்பெனியாவது இப்போ நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்குற நெட்வொர்க் தரும். அந்த நெட்வொர்க் வந்தால் தான் நாம் ஆசைப்பட்ட கம்பெனியோட டைப் பண்ண முடியும். நான் காமெடி பண்ணல, சீரியஸாக தான் பேசுகிறேன். 7 கம்பெனி சேர்ந்தா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அதே அளவு அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன நம்பிக்கை இல்லையா? அசோக், அந்த செக்கை கொண்டு வா. இவன் என்ன சொல்றான்? இவன் கிட்ட எது இவ்ளோ பணம்? கௌஷிக்கிற்கு சித்தார்த் அதில் எழுதியிருந்த பணத்தின் மதிப்பை பார்த்ததும் தலை சுற்றியது. அசோக் உட்பட அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் சித்தார்த்தை பார்த்தார்கள். எபிசோட் 111. நீயும் என்ன நம்பலையா? சித்தார்த் கொடுத்த செக்கில் இருந்த பணத்தின் மதிப்பை பார்த்து அங்கிருந்த அனைவரும் தலை சுற்றி போனார்கள். இவன் என்ன சொல்றான்? இவன்கிட்ட ஏது இவ்வளோ பணம்? எதுவும் பைத்தியம் பிடிச்சி வளர்றானா இல்லை நம்மள பைத்தியமாக்குறானா? கண்டிப்பா இவன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பே இல்லை. சித்தார்த், என்னையவே நீ இன்சல்ட் பண்றியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கௌஷிக்கின் மனநிலையை புரிந்து கொண்ட அவனது பிஏ ராகுல் வேகமாக அவன் அருகில் வந்தான். பாஸ், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ண காரணமே இங்கே இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக தான். அவங்க எல்லாரோட பார்வையும் இப்போ உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய மிஸ்டேக்காக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க. ராகுல் சொன்னதற்கு பிறகுதான் அங்கிருந்த அனைவரது பார்வையும் தன் மீது இருப்பதை உணர்ந்தான். நீ சொல்றதும் சரிதான். நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு ஆப்போசிட்டாக போய் முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த செக்கை நான் எப்படி நம்புறது? என்னாச்சு கௌஷிக், அந்த செக்கை அப்படி பார்த்துட்டு இருக்க? உன்னோட லைஃப்ல இது வரைக்கும் இவ்வளோ பணத்தை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? இல்லை செக்கையே பார்த்தது இல்லையா? அண்ணா இல்லை, அது வந்து டேய், அண்ணா தான் சொல்றாருல, அவர் சொல்றத காதுல வாங்காம நீ என்ன வந்து போய் உளறிட்டு இருக்க? சித்தார்த் அண்ணா, நீங்க இந்த கம்பெனியோட சிஇஓவா வந்தாலும் சரி இல்லை இன்வெஸ்டரா வந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை நீங்க இந்த கம்பெனிக்கு வரணும். நீங்க வரேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். என்ன டேடி, அப்படிதானே? ஆமா சித்தார்த், கௌதம் சொல்றது உண்மைதான். நீ இந்த கம்பெனிக்கு வந்தாலே எங்களுக்கு போதும். சரி, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கீங்க? பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. கௌஷிக், உன் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லலையா? அவனை எப்படியாவது இந்த குடும்பத்தில இருந்து ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா என் பிள்ளையே அவனுக்கு வாழ்த்து வேற சொல்லி வர வைக்கணுமா? இருக்கட்டும், அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சீக்கிரமே நாங்க யாருன்னு புரிய வைக்கிறோம். உனக்கு என்னாச்சு வசந்தரா? நீ ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்க? நீ சித்தார்த்துக்கு விஷ் பண்ணியா இல்லையா? அவன் திரும்பவும் இந்த கம்பெனிக்கு வரணும்னு நீ தானே ஆசைப்பட்ட? ஆமாங்க, நான் ஆசைப்படாமையா? திடீர்னு ஆசைப்பட்டதெல்லாம் கண்முள்ளால நடந்துருச்சா? அதான் அதிர்ச்சியில என்ன சொல்றதுன்னே தெரியல. இது சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கு நீ எதுக்கு அதிர்ச்சி அடையணும்? இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை டேடி. இன்ப அதிர்ச்சியை தான் ஷார்ட்டா அதிர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. ஆமா தானே சித்தி? அப்படி போட அருவால. அந்த பொம்பளை விட்டா இங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துரும் போல. அந்த அளவுக்கு செக்கை பார்த்து ஷாக் ஆகி நிக்குது. இதை நீ வேற கொளுத்தி போடுறியா மச்சான்? போடு இங்கே சாவட்டும். என்ன வசுந்தரா, அப்படியா? ஆமாங்க, இன்ப அதிர்ச்சியை தான் நான் அப்படி சொல்லிட்டேன். இந்த நாளுக்காகத்தானே நம்ம இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். சித்தார்த் கண்ணா, கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூ சித்தி. இந்த முறை நீங்க நினைச்சதை விட எல்லாம் சிறப்பா நடக்கும். மனதிற்குள், உன்னால பேச மட்டும்தான் முடியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த முறை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சித்தார்த், உன் வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எல்லாரும் வளவலன்னு பேசாதீங்கப்பா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி குடும்பமா இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. சித்தார்த்தனா, சியர்ஸ். அந்த ஹோட்டலில் இருந்த நல்ல உள்ளங்கள் அனைத்தும் சிரித்துக் கொண்டும் பேராசை கொண்டவர்களின் உள்ளம் எரிந்து கொண்டும் இருந்தது. டேய் மச்சான், கேட்கலாம் தப்பா நினைச்சுக்காத. என்ன அர்த்தத்துல நீ அந்த செக்ல அவ்வளவு அமௌண்ட் எழுதி கொடுத்த? உனக்கு தெரியும் தானே இந்த பேங்க்குக்கு கொண்டு போனா கண்டிப்பா நீ மாட்டிப்பான்னு. என்னடா மச்சான், நீயும் என்ன நம்பலையா? உன் ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவன் நீ நினைக்கிறியா? டேய்,
என்னடா இப்படியெல்லாம் பேசுற? உன்னோட தகுதியை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லடா. நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான்டா கேட்டேன். உன்னோட எல்லா வரவு செலவும் எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அமௌண்ட் நீ எழுதி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சித்தார்த், என்கிட்ட ஏதாவது நீ மறைக்கிறியா? அசோக், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் என்னோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் இது வரைக்கும் உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு விஷயத்தை தவிர. ஆனா அதை என்னால இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன். அதை கண்டிப்பா டைம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்லுவேன். இப்போ நீ எதுவும் என்கிட்ட கேட்காத, புரியுதா? நீ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. உன்னோட வேலைக்காரனா இருக்க வேண்டிய எனக்கே இவ்வளோ கொடுத்து, நீ படிச்ச ஸ்கூல்ல, நீ படிச்ச காலேஜ்ல என்னையும் படிக்க வச்சு இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்க. இது எல்லாத்துக்கும் நீ என் மேல வச்சிருக்க அன்பு தாண்டா காரணம். நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொன்னா போதும். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ்டா. என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு நான் கண்டிப்பா பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும்ல. அதுக்காக தான் இது எல்லாமே. அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா இத்தனை வருஷம் நீ இல்லாம உன்னோட தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அதுக்கெல்லாம் அவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? சரி, அவங்களை பழி வாங்குறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதான் நீயே ரெக்கவர் ஆகி வந்திருக்க. நீ நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. இல்லைன்னா தங்கச்சிம்மா கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. ஆமாடா, அவகிட்ட பேசி வேற ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்க வந்து இன்னும் செட்டில் ஆகல. எல்லாரோட பார்வையும் என் மேலதான் இருக்கு. நான் கேர்லெஸ்ஸா பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட சிவனியா பாதிச்சிடும். அதனாலதான் அவகிட்ட இன்னும் நான் பேசாம இருக்கேன். சிவனியா எப்படி இருக்கா? அப்புறம் என்னோட லிட்டில் பிரின்சஸ் எப்படி இருக்கா? நீ அவங்கள பத்தி எல்லாம் கவலையே படாத மச்சான். அவங்கள நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ அவங்க கூட இல்லைங்கிற குறைய தவிர வேற எந்த குறையும் இல்லாம அவங்க நல்லா இருக்காங்க. உனக்கு டைம் இருந்தா சிவனியா கிட்ட மட்டும் 4 வார்த்தை பேசுடா. பாவம், உன்னோட குரலையாச்சும் கேட்டுட மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கா. என்னதான் ஆபீஸ்ல தன்னுடைய வேலையை தலையில இழுத்து போட்டு செஞ்சாலும் அவ கண்ணுல ஒரு விதமான ஏக்கம் இருக்குடா. எனக்கும் சிவனியா ஞாபகமா அவளை பார்க்கணும் போலதாண்டா இருக்கு. ஆனா இப்ப நான் அவளை பாக்குறது நல்லது கிடையாது. அதனால நாங்க 2 பேருமே கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சிவன்யாவும் குழந்தைய மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோடா. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கௌஷிக் தூரத்தில் இருந்து கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான்.